அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன். தேனில் வெங்காயத்தை வெட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. இது வந்து ஒரு நாள் அப்படியே வைக்கணும். வச்சது பார்த்தீங்கன்னா, அது பாருங்களேன் தண்ணி மாதிரி இருக்குது. இந்த தண்ணி மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை குடிக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொண்டை கரகரப்பு, இப்போ வந்து இருமல், இழப்பு இதெல்லாம் வாரத்துக்கு முதல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, தொண்டை கரகரப்பு இருக்குங்க, இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை குடிக்கலாம். வெளிநாட்டில் இதுதான் குடிக்கிறாங்க. உப்பு தண்ணியில் கொஞ்சம் தண்ணியில் உப்பு கொஞ்சம் போட்டு 3 தடவை தொண்டையை கரகரன்னு சொல்லி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் செஞ்சு இதில் ஒரு கரண்டி குடிக்கணும். உங்களுக்கு எப்போ வந்து நீங்கள் குடிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு 2-3 ஹவர் செஞ்சு நல்லா போயிடும். தொண்டை கரகரப்பு அது வந்து இழப்போ சளியோ கூடுதலாக இருக்கவங்களுக்கு அடிக்கடி தொண்டை கரகரப்பு வரும். இருமல் வரத்துக்கு முன்னாடி இந்த தொண்டை கரகரப்பு வந்து தான் எல்லா நோயும் வரும். இந்த இருமல் சம்மந்தமாக, சளி சம்மந்தமாக ரொம்ப 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 நல்லதுங்க. நெஞ்சில் இருக்க சளி கூட வெட்டிட்டு போயிடும். அவ்வளோ சூப்பரான மருந்து. இங்கே வந்து வெளிநாட்டில் போனால் நிறைய மருந்துகள்லாம் வாங்கலாம். ஆனால் அவங்க வந்து முதல்ல கைவைத்தியம் பார்ப்பாங்க. சின்ன சின்ன நோய்க்கெலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே தேவையில்லை. கைவைத்தியம் பார்த்துட்டு ரொம்ப இருந்தால் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஒரே ஒரு தடவை தான் நம்ம மகள் கொடுத்தாங்க, மேத்தூர் மகள், நல்லா போயிடுச்சு. அதனால தான் நம்ம அடிக்கடி நான் போடணும்னு நினைப்பேன், மறந்துடுவேன். இன்னைக்கு தான் இது ஞாபகமே வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு தொண்டை கரகரப்பு வந்து 2 பேருக்குமே வந்துருந்துச்சு. 2 பேருமே ஒரே ஒரு தடவை தான் குடித்தாங்க. ஒவ்வொரு கரண்டி ஒவ்வொரு தடவை தான் குடித்தாங்க, நல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறம் குடிக்கல, ஹாஸ்பிட்டலுக்கும் போகல, மறந்துடுத்தேன். தயவு செய்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தொண்டை கரகரப்பு வந்துச்சுன்னா வெங்காயத்தை போட்டு ஒரு நாள் கூட வைக்க தேவையில்லை. இது கொஞ்சம் தேன் வந்து ரொம்ப திக்காக இருந்தாலும் ஒரு நாள் வச்சு குடித்தாங்க. ஒரு 3 ஹவர் 4 ஹவர் வச்சுருந்தாலே போதும். அந்த வெங்காயம் வந்து ருசி அந்த தேனுக்கு வரும். இந்த தண்ணியாக வருது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இந்த தண்ணி மாதிரி வருது பார்த்தீங்களா, அதை வச்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக அதை தொண்டை கரகரப்பு நல்லா போயிடும். முயற்சி பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து என்னோட சேனலோட இணைஞ்சிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.